வணக்கம் நேர்களே. காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது தன்னுடைய ஸ்கூல் ஸ்டிக்கரோ அந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுக்க வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. நல்ல மக்கள் ஆதரவும் அதுக்கு கிடைத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ராஜஸ்தானில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்கூல் ஸ்டிக்கரோ நிகழ்வை ராஜஸ்தானில் அனுமதிக்க முடியாது. அங்கு இருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இதுபோல பள்ளியை சுத்தப்படுத்துங்கள் என்று வருபவர்களை அனுமதிக்காதீர்கள் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதையும் மீறி இன்று ஸ்கூல் ஸ்டிக்கரோ நிகழ்வை நடத்துவதற்காக ராஜஸ்தானின் ராம்புரா கான்பூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியை ஆய்வு செய்ய சென்ற சிஜேபி அமைப்பின் அசுதோஷ் ரங்கா மற்றும் அவரது குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிஜேபி ஆதரவாளர்கள் உள்ளூர்வாசிகளால் தங்களது வாகனங்கள் கல்லெறிந்து சேதப்படுத்தப்பட்டதாகவும் சட்டைகள் கிழிக்கப்பட்டு பெண் உறுப்பினர்கள் உட்பட குழுவினர் தாக்கப்பட்டதாகவும் சிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கிராமப்புற மக்கள் பழுதடைந்த அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை சுட்டிக்காட்டி சீரமைக்க கோரி சிஜேபி இந்த ஆய்வை மேற்கொண்டு வந்தது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது 48 மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநில அளவிலான போராட்டங்கள் நடத்தப்படும் என சிஜேபி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து கரப்பாம்பூச்சி தலைவர் அபிஜித் சிக்கே தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஜந்தர் மந்தர் போல் ஒரு போராட்டத்தை ராஜஸ்தானில் நடத்த வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்கு நானே தலைமை ஏற்பேன் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, மாட்டுக்கொட்டாயில் பள்ளிகளை நடத்தி வரும் ராஜஸ்தான் அரசு அந்த பள்ளியின் சீரழிவுகளை வெளிச்சத்துக்கு சிஜேபி கொண்டு வந்துருமே என்று சொல்லி குண்டர்களை விட்டு அவர்களை ஊர் மக்கள் என்று சொல்லி எங்களுடைய கட்சி நிர்வாகிகளை அடித்து விரட்டியுள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.